ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹோம்மேட் பட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம கடையில் போய் பட்டர் வாங்கணும்னு அவசியமே இல்லை. இதிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான பட்டர் நமக்கு கிடச்சிரும். நான் நார்மல் கவு மில்க் தான் வாங்கியிருக்கேன், பசும்பால். நீங்கள் பேக்கெட் பால் வேணாலும் வாங்கிக்கோங்க, அதில் நிறையா ஆடை கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் மார்னிங் டீ போடுறதுக்கு நைட்டு பால் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பால் பொங்குறப்ப ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு கூலானோடனே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். மார்னிங் எடுத்து பார்க்குறப்ப மேலே ஆடை படிஞ்சிருக்கும். அப்போ நம்ம அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக சூடு போன பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் இருந்துட்டு நான் மார்னிங் எடுத்திருக்கேன். பாருங்கள், மேலே ஆடை அப்படியே படிஞ்சிருக்கும். இதை அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்றைக்கி வாங்குகிற மில்கையும் இதே மாதிரியே பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 1 வீக் எடுத்தாலே போதும். எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக ஆடை வருது பாருங்கள். 1 வீக் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வரதுக்கு 7 டேஸ் நீங்கள் எடுத்தாலே போதும். 1 லிட்டர் மில்க் வாங்கினீங்கன்னா 7 டேஸ் எடுத்தாலே போதும். இப்போ நான் அடுத்த நாள் அதே மாதிரியே இப்போ நான் கலெக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ ஆடை வந்திருக்கு நமக்கு. இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்த பிறகு நான் இப்போ இதை மிக்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மிக்சரில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அடிக்க முடியல அப்படின்னா ஹாஃபாக அடிச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை மிக்சர் இது ஓட விட்டுக்கோங்க. ஒரு தடவை ஓட விட்ட பிறகு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி விட்டுப்போம். நார்மல் வாட்டரே விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி விட்டு விட்டு அடிக்க அடிக்க அதோட கன்சிஸ்டன்சி மாறும். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு தடவை அடிச்சுப்போம். இப்போ அதே மாதிரியே இன்னொரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடிச்சுப்போம். பட்டர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள். நான் பாதி அடிச்சுட்டு பாதி வச்சுட்டேன். ஏன்னா ஃபுல்லாக அடிக்கும் போது வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பாதி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு தண்ணி ஒரு இதில் எடுத்துக்கிட்டு அதில் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்க அந்த மிக்சரை நீங்கள் அடித்து வச்சுருக்கீங்களா, அதை இந்த ஐஸ் வாட்டரில் கொட்டிடுங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த உங்களோட அந்த பட்டர் தனியாக வந்துடும். நார்மல் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற வாட்டரெல்லாம் அதில் போயிடும். ஐஸ் எதுக்கு போடுறோம்னா, நார்மலாகவே நமக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்கிறதுல வெண்ணெய் இந்த மாதிரி ஏதாச்சும் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு அது செப்பரேட்டாக எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஐஸ் போடுறப்ப எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பட்டரை தனியாக. அதே மாதிரியே இப்போ மிச்சம் இருக்கிற இதையும் நம்ம மிக்சரில் போட்டு அடிச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற்றி அடிச்சுக்கலாம். இப்போ இதையும் நம்ம அதிலே இது பண்ணிடுவோம். அந்த ஆல்ரெடி நம்ம கொட்டி வச்சுருக்கோம்ல அந்த பாத்திரத்திலே ஐஸ் வாட்டர்லேயே நம்ம ஊற்றிடுவோம். இந்த வாட்டரில் உங்களுக்கு வெண்ணெய் தனியாக வந்துடும், தண்ணி தனியாக போயிடும். ஸோ இதுலேருந்து நீங்கள் கையை வச்சு தனியாக அப்படியே பட்டர்லாம் எடுத்துக்கோங்க. இதை எடுக்கிறப்ப நீங்கள் பிழிஞ்சிட்டு இன்னொரு பவுலில் மாற்றிக்கோங்க. ஏன்னா இதில் தண்ணி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பட்டரை எடுத்து ப்ரெஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன் அந்த வாட்டர்லேயே. ஏன்னா அதில் இருக்கிற மில்க்கு இதெல்லாம் அந்த வாட்டரில் போயிடும். அது நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வாட்டர்லாம் வரும். இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த சேவ் ஆகிற வாட்டர் கூட பட்டர் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கேக் இதுக்கெலாம் கூட நீங்கள் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா. இது இன்னொரு வீடியோ நான் அப்புறமா போடுறேன். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எந்த அளவுக்கு உங்களால் ப்ரெஸ் பண்ணி வாட்டர்லாம் எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த பட்டரை இதில் ஆட் பண்ணி திருப்பி அதே மாதிரியே நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம அதில் இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம். அதில் இருக்க மில்க் என்னவும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்ப நமக்கு அந்த வாட்டரில் போயிடும். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா நமக்கு பட்டர் வந்துருச்சு. நல்லா எல்லோ கலரில் ரொம்பவே நல்ல பட்டர் நமக்கு கிடச்சிருச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அதில் உள்ள வாட்டர் மட்டும் எடுத்துருங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ண வாட்டர் இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ண அந்த பவுலில் கலெக்ட் பண்ண அந்த பட்டரை என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுங்கள் அந்த பவுல்லையே. அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கீழே பாருங்கள் வாட்டர் அதுலேருந்து வரும். நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரி பொறுமையாக ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கீழே வாட்டர் வரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இருக்கிற வாட்டர் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துருங்க.
நமக்கு நல்ல பட்டர் கிடச்சிருச்சு ஃபைனலாக. இது பார்க்கும்போதே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து அப்படியே பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணும் போல இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பட்டர். நீங்கள் கடையில் வாங்குறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1 கப்பு தான் வந்து உங்களுக்கு ஆடை எடுத்தேன். அதுலேயே வந்து நமக்கு எவ்வளோ பட்டர் கிடச்சிருச்சு பாருங்கள். இதை கடையில் வாங்கினா கண்டிப்பாக வந்து 200 கிட்டக்க மேலேயே இருக்கும். இந்த பட்டர் காலியாகிறதுக்குள்ளேயே நம்ம திருப்பியும் கூட இதே மாதிரியே ஒரு பவுல் வந்து இது முடிகிறதுக்குள்ளேயே கலெக்ட் பண்ணி திருப்பியும் கூட நம்ம வந்து இதே மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வந்து காலியாகிறதுக்குள்ளேயே நம்ம திருப்பி திருப்பி ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நிறைய பட்டர் எப்போதுமே வீட்டில் இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.